அர்ச்சுனாவின் எம்பி பதவிக்கு விரைவில் கௌசல்யாவுக்கு ஜூலை 2 முடிவு தெரிய வரும் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. தமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வரிதாக்கப்பட்டால் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் எம்பியாக தெரிவாவார் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதனின் பாராளுமன்ற உறுப்புரிமையை நிலைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் அதனை ஜூலை 2 தேதி வரை ஒத்திவைத்திருக்கிறது வழக்கு விசாரணைகளை. எனவே அந்த அடிப்படையில் இப்போ நீதிமன்ற வளாகத்தில் ஊடகவியல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அர்ச்சுனா எம்பி அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். நீதிமன்றம் எனது பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்தால் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் அப்பதவிக்கு தெரிவாவார். எனக்கு அடுத்தபடியான விருப்பு வாக்களை அவரை பெற்றிருக்கிறார். தாம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அல்லது கௌசல்யா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்பதாக அர்ச்சுனா எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரச பதவிகளை வகிக்க முடியாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் அவர் இன்னும் அரச வைத்தியசாலை வைத்தியராக இருப்பதாக தெரிவித்து சட்டமாதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது சட்டமாதிபர் தரப்பில் கடந்த வழக்கு தவணையின் போது இன்னும் அர்ச்சுனா எம்பி அரச வைத்தியராக இன்னும் இருக்கிறார். எனவே அவர் அரசு ஊழியராகத்தான் இருக்கிறார் என்ற விடயத்தை அவர்கள் கூறியிருக்க, எனவே அவருக்கு வழக்கு தொடர்பான தீர்ப்பு ஜூலை 2 தேதி வழங்கப்பட போகிறது. பார்க்கலாம் அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை வரிதாக்கப்படுமா இல்லை என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் அன்றைய தினம் வரை காத்திருக்க வேண்டும்.